போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் மோதகம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் அதை தேங்காய் பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொழுக்கட்டை மாவு. ஸோ நான் வந்து 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வச்சிருக்கிற 1 கப் அரிசி மாவு. ஸோ இது வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண உடனே அது வந்து ஒரு பால் மாதிரி இந்த மாதிரி சுருண்டு வரும். அந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு மூடி போட்டு ஓரத்தில் வச்சுருங்க. ஒரு அரை மணிக்கூர் அது அப்படி கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணிடலாம். ட்ரெடிஷ்னல் தேங்காய் பூரணம் தான் பண்ணுறேன். ஸோ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட வெல்லம் வந்து சுத்தமான வெல்லம், அதனால நான் வந்து இதை வடிகட்டல. நீங்கள் வந்து உங்களோட வெல்லத்தில் வந்து ஷுவராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டிக்கணும். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லமும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கொதி வரட்டும். நல்ல பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் 1 கப் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா வரட்டி விடுங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம பூரணம் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிச்சம் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, 2 ஏலக்காய் பொடி பண்ணது, 1 பிஞ்ச் உப்பு. ஸோ உப்பு வந்து நம்ம ஸ்வீட்ஸ் இந்தியன் ஸ்வீட்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் உப்பு எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பூரணம் வந்து நல்ல கெட்டியாகி சுருண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா நல்ல வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பட் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து அந்த தேங்காய் வெல்லத்து கூட சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு. நான் இதை ஒரு பெரிய பவுலில் போட்டேன். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு வந்து நீட் பண்ணும்போது அது வந்து கிராக் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லைனா வந்து நீங்கள் எடுத்து உருட்டி உள்ள ஃபில்லிங் வச்சு ஸ்டஃப் பண்ணும்போது இந்த சைடெல்லாம் வந்து ரொம்ப வெடிக்குதுன்னா டென்ஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லது. உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிடும், அதனால சாஃப்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு மாவு ட்ரை, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து கன்சிஸ்டன்சி மாறும். அதனால வந்து தண்ணி வந்து ஏறக்குறைய நீங்கள் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்து பூரணம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை ஃபார்ம் பண்ணிடலாம். நான் கொழுக்கட்டை மாவு வச்சுருக்கேன். நம்மளோட கூலான பூரணம் இருக்குது. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா கையை வந்து லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷேப் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க, நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு மாதிரி இதை ஃபார்ம் பண்ண போகிறோம். பூரணம் ஓவராக ஃபில் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வச்சுட்டு நம்ம சைடில் இருந்தெல்லாம் உள்ளே கொண்டு வாங்க. இந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் டைம் ஆக ஆக இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு இதை பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா வந்து அது மறுபடியும் சாஃப்ட் ஆகிடும். மறுபடியும் சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரவுண்ட் கொழுக்கட்டை வந்து பண்ணுறதுக்கு வந்து ட்ரிக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லெண்ணெய். இந்த இடம் அதாவது பேஸ் வந்து திக்காக இருக்கணும், சைடெல்லாம் வந்து தின்னாக இருக்கணும். நம்ம கிட்டத்தட்ட அந்த ஆலு பராட்டாக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே கான்செப்ட். ஏன்னா இந்த சைடெல்லாம் நம்ம ஒன்றா கொண்டு வருவோம், அதனால் சைடை வந்து தின்னாக அமுக்கி விட்டுக்கோங்க. பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஓவராக ஸ்டஃப் பண்ணாதீங்க.
ஏன்னா வந்து ஓவராக பூரணம் வச்சோன்னா நமக்கு வந்து ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வச்சாச்சு. இப்போ இதை ஒன்றா எடுத்துகிட்டு வந்து இது வந்து நம்ம மோதகம் இந்த மாதிரி குமிழ் மாதிரி பண்ணுறோன்னா அதுக்கும் இதே கான்செப்ட் தான். ரவுண்டாக பண்ணுறோன்னாலும் இதுதான். குமிழ் மாதிரி பண்ணுறோன்னா இதை நீங்கள் ஒன்றா அமைக்கிடுவீங்க. ரவுண்டுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவை எடுத்துட்டு அதை வந்து ஸ்மூத்தாக ரோல் பண்ணிடலாம். தான் பால் மாதிரி உருட்டி வச்சு பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரம் வேக வைக்கிறதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டு இது ஒரு 6 to 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொழுக்கட்டை இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இது பெருசாக வேகணும் அப்படின்லாம் கிடையாது, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து வெந்த மாவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட ரிட்டன் ரெசிபி லிங்க் வந்து emmytummy.com இருக்கு. கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.